ஒருவேளை என் குழந்தைக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்க குழந்தைக்கோ அப்யூஸ் நடக்குதுங்கிறது எனக்கு தெரிய வருதுன்னா நான் முதல்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும். நான் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கே எனக்கு ஜெயில் தண்டனை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். நான் இந்த இந்த குழந்தைக்கு வந்து அப்யூஸ் நடந்துருச்சோ, ஐயோ இதை பற்றி நான் வெளில சொல்லக்கூடாது, அசிங்கம் அவமானம் அப்படின்னு நினைக்கிறது என் குழந்தையோட ப்ரிவிலேஜை ரைட்ஸை நான் மீறுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது முதல்ல ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு தெரியணும். ஒரு வேளை அப்யூஸ் நடந்துச்சுன்னா நான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். சில பேரண்ட்ஸ் நான் அடிக்கணும், உதைக்கணும், கொலை பண்ணணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. என் குழந்தைய அவன் எப்படி இப்படி பண்ணுவான், அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நம்ம அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தாலே போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு. பெரிய குழந்தைக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த அடாலசென்ட் தாண்டின பிறகு வி ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் எஜுகேட்டிங் அபவுட் எல்ஜிபிடிக்யூ. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ப்ராபப்ளி அவங்களுக்குள்ளேயே அந்த சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க, யாருக்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க? ஸோ ஒரு ஸ்கூலில் ஒரு சில குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் என் பாடியில் இப்படி ஒரு சேஞ்ச் வருது, எனக்கு கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எனக்கு வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகுது, இதை நான் யாருக்கிட்ட சொல்லுவேங்கிற கிளாரிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. ஸோ எல்ஜிபிடிக்யூ இதுக்கான டெஃபினிஷனே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லெஸ்பியன், கே, எல்ஜி, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குவீர், இதுக்கான தெளிவு அந்த குழந்தைக்கு தெரியணும். இந்த மாதிரி சேஞ்சஸும் வரலாம், இந்த மாதிரி உனக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், அதுவும் நார்மல் தான், அது தப்பு கிடையாது, அதை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லும் பொழுது ஸோ இது நம்ம வந்து நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அடுத்து சொசைட்டியை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க அந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், கேக்கான ஒரு டிஸ்கிரிமினேஷனே இருக்காது. அவங்களும் நார்மல் தானே அப்படிங்கிற ஆட்டிடியூடு ஸ்கூலில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும்.